எல்லோருக்கும் வணக்கம். மறுபடி வேலையை காட்டிட்டாங்க நண்பர்களே. வேர்ல்டு மார்க்கெட்ஸ் ரொம்ப சுமாராக தான் இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட்டு இன்னைக்கு சுமாராக இருக்கிறதுக்கு வேர்ல்டு மார்க்கெட்ஸ் தான் காரணம். சில பெண்கள் பேசிக்குவாங்க இல்லையா, என்னடி உன் ஆள் ரொம்ப சுமாராக இருக்கான், ஆமாண்டி உன் ஆள் படு கேவலமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டுகளும் படு கேவலமாக போட்டி போட்டு ரொம்ப சுமாராக போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் 1.5% இறங்கினா இன்னொருத்தர் 2.5% போயிட்டு இருக்கான். நம்ம மார்க்கெட்டுமே இறங்குவதும் ஏறுவதுமாக என்ன பண்றனே தெரிய மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி. ஆனால் இப்படி ஏறி இறங்கி விளையாண்டுக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இது எங்கே வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, ரொம்பவுமே முக்கியமான இடத்துல 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வச்சு இந்த விளையாட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முறை இந்த இடத்துல தான் வந்து ஃபாரினர்ஸ் ஒரு 10,000 கோடி போட்டு மார்க்கெட்டை ஏற்றி விட பார்த்தாங்க. ஆனால் மார்க்கெட் பிக்கப் ஆகலை. அவன் இறங்க ஆரம்பிச்சுனே மறுபடியும் எஃப்ஐஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் இந்த இடத்துல நேற்று பணம் போட்டிருக்காங்க. இனி அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும்னு தெரியல. ஆனால் ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டியை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று செஞ்சு விடுங்கய்யா, என்னத்தையாவது ஒன்று செஞ்சு விடுவீங்க, அதை செஞ்சு விடுங்க அப்படின்ட்டு பெரும்பாலும் பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஹெட்ஜிங் அப்படின்றது பண்ணிக்கிடுவாங்க. ஹெட்ஜிங்னா என்னங்க, பெரிய அளவுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பொசிஷன் ஒரே ஸ்டாக்ல இது வச்சிருந்தாங்கன்னா, அந்த ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல இருந்ததுன்னா இருக்குன்னு வச்சிங்களேன், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல இருந்ததுன்னா அதில் இருக்கக்கூடிய புட் ஆப்ஷனை போய் வாங்கி ஏதாவது ஹெட்ஜ் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. இல்லை டைவர்சிஃபைடு ஸ்டாக்ஸாக வச்சிருந்தாங்கன்னா நிஃப்டி புட் ஆப்ஷனுக்கு இது வாங்க முடியுமான்னு பார்ப்பாங்க. வேற என்னத்த பண்ண போறாங்க அதில். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் 2 முக்கியமான தகவல்கள் இருக்கு. ஒன்று, இந்த ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஜேபிஎம்ஏ மற்றும் ஒலெக்ட்ரா போன்ற பங்குகள்லாம் ஆட்டோ செக்டர் இப்போதான் லேசாக கொஞ்சம் ரிவைவல் ஆகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த பங்குகள் இன்னைக்கு ஒரு 7% பக்கம் ஏற்றி விட்டுருக்காங்க. ஜேபிஎம் ஆட்டோவெல்லாம் ஒரு 11% பக்கம் ஏற்றி விட்டுருக்காங்க இன்னைக்கு. இதில் இன்னைக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் ஏன் இன்னைக்கு ஒரு 6% ஏற்றி விட்டுருக்காங்கன்னா 2 காரணங்கள். ஒன்று, டெக்னிக்கலாகவே சமீபத்தில் ஒரு 2 மாசமா ஏதோ ஒரு தகவலுக்காக வெயிட் பண்ண மாதிரியே சுற்றிக்கிட்டு இருந்தா, அப்புறம் பார்த்தா 2 நாட்களாக திடீர்னு ஒரு ஏற்றம். சமீபத்திய வருஷ ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கும்பா குட்டியாக இருந்து ஆல்மோஸ்ட் 20% பக்கம் இறங்கி கிடந்தவன் திடீர்னு ஒரு ஜப்பான் குட்டியாக மாறி ஒரே மாசத்துக்குள்ள 15% அப்படின்றது ஏறி இருக்கான். இவங்கிட்ட இருந்து இன்னைக்கு என்ன ஒரு தகவல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இவங்களுடைய கணக்கு வழக்குகள்ல முரண்பாடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இன்டர்னல் டீமை போட்டு என்னன்னு ரிவ்யூ பண்ணி பார்த்தா, அவங்களுடைய பேங்க்னுடைய மொத்த சொத்துல நெட்வொர்க்ல வந்து 2.35% அடி வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்து உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இண்டிபெண்டாக சுயமாக இயங்கக்கூடிய ஒரு ஏஜென்சியை பிடிச்சி அவங்க நீங்கள் எங்களுடைய செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லினாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2.27% தான் நெட்வொர்க் அடி வாங்குற மாதிரி இருக்குன்னு அவங்களுடைய ஃபைண்டிங். இந்த ஒரு காரணத்தினாலே மார்க்கெட் இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இன்னைக்கு ஒரே நாளில் ஒரு 6% என்பது ஏற்றி விட்டுருக்கான். இவனுடைய Q4 ரிசல்ட் வரும்பொழுது தான் என்ன ஏது அப்படின்றது முழு விவரங்கள் தெரியும். பட் தற்போதைக்கு இந்த பங்கை வச்சுக்கிட்டு பாவம் 2 மாசமா அல்லாடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு சமீபத்திய 600 ரூபா ரேஞ்சில் இருந்து இப்போ 778 வந்துள்ளது. ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு என்னை விட்டுருங்க சாமியில அப்படின்ற மாதிரி யாராவது இந்த கேப் டவுன் சமயத்தில் 1000 ரூபாய் ரேஞ்சில் பாவம் என்ட்ரா இருந்தாங்கன்னா அவங்கள காப்பாற்றி விடுற மாதிரி மேல் நோக்கி 1000 ரூபா வந்ததுன்னா கும்பிடு ஓட்டு பல பேர் ஆள விடுறா சாமி அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவாங்க. நண்பர்களே, ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல ட்ரேடிங் பண்றவங்களுடைய விளக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் என்னமோ ஆயிட்டு போகுதுப்பா, கீழே ஏதாவது ஒரு நல்ல ரேட்டு கீழே விழுந்ததுன்னா உள்ள போவோம், மேலே ஒரு நல்ல லாபம் வந்ததுன்னா கழட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. மேலே வரும்பொழுது கழட்டி விடுறதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் எப்படி கழட்டி விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இந்த ஆஸ்டர் டிஎம் அப்படின்றது போன வருஷம் அக்டோபர்னுடைய லோவில் வந்து விழுந்தான் 350 ரூபா. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 மாதம் கழிச்சு முக்கி அவனுடைய பழைய ஹைக்கு வந்திருக்கான். அப்போ இந்த இடத்துல கழட்டி விட்டுறதா அப்படின்ற மாதிரிலாம் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சுமிட்டோமோ கெம்னு ஒரு கம்பெனி, அவனு வந்து ஒரு குறிப்பிட்ட லோ அப்படின்றது இதுக்கு முன்னாடி வந்து விழுந்திருக்கான், அதே லோவில் வந்து விழுந்திருக்கான். அப்போ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் என்ன யோசிச்சிருப்பாங்க, இங்கிருந்து ஏறிடுவானோ அவனுடைய பழைய ஹைக்கு இது வருவானோ அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க. இப்போ பழைய ஹை வந்தோடனே என்ன கழட்டி விட்டுறலாமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ இந்த 2 பங்குகளும் ஒரு உதாரணம், எப்போ கழட்டி விடுறது அப்படின்னு யோசிப்பாங்க ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்க அப்படின்றது. எங்ககிட்ட ஸ்மார்ட் இருக்கு, ஆனால் மணி தான் இல்லை. பல்வேறு பங்குகள் கீழே வந்து விழுந்தப்ப பணங்கள் வந்து ஏற்கனவே மேலே லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மணி இல்லை, ஸ்மார்ட் மட்டும் எங்ககிட்ட இருந்தது, பட் மணி இல்லாதனால பல்வேறு பங்குகள் ஏறி வந்ததை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியாக தற்போதைய நிலவரம்.
அப்படியே பணம் கிடைச்சி ஏதாவது ஒரு சப்போர்ட்ல போட்டாதான் கெடுத்து விடுறதுக்கு ஏதாவது ஒரு ரூபத்துல வந்துடுறாங்களே, வெளிநாட்டு ரூபத்துல இருந்து டேரிஃப் அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி தற்போதைய ரியாலிட்டி போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ லோன்ல வாங்கி நல்ல லாபத்துல கொடுக்குற ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து நண்பர்களே மிக முக்கியமான தகவல், Q4 ரிசல்ட்டை அருமையாக உபயோகப்படுத்தி கொண்டு தன்னுடைய முதலீட்டாளர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த பங்கு இந்த குவார்டர்லி ரிசல்ட்ல முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் டிசிஎஸ் கிடையாது, IREDA அப்படின்ற பங்கு தான். IREDA குவார்டர்லி ரிசல்ட் என்பது தொடர்ந்து ஏர்முகமாகவே உள்ளது கடந்த 3 குவார்டர்களாக. ஆனால் போன குவார்டர்ல இப்படி ஏர்முகமாக அவன் ரிசல்ட் கொடுத்திருந்துமே பிரைஸ் என்பது என்ன ஆயிடுச்சுனாக்கா மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சிகள் சமயத்திலையும் இவனுடைய ஃபண்டமெண்டல் வேல்யூவேஷன் என்பது அதிகமாகவும் இருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால பிடிச்சி பாதியாக குறைச்சி விட்டுட்டாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல அவன் தன்னுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பதை போன குவார்டரை விடவும் அதிகமாக கொடுத்துருக்கான். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படின்றது தெரியல, ஆனால் இவனுடைய வேலையை முடிச்சுட்டான்னு வைங்களேன். ஸோ குவார்டர்லி ரிசல்ட் வரக்கூடியதை காரணம் காட்டி கடந்த 5 நாட்களில் எப்படியோ அவனுடைய லோ ரேட் ஆல்மோஸ்ட் 150 ரூபாயிலிருந்து 176 ரூபாயாக 25 ரூபாய்க்கு மேலே ஒரு பங்குக்கு அவனுடைய Q4 ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் என்பது முடிந்து விட்டது. அதே மாதிரி ரிசல்ட் வந்தால் பெருசாக மேலேயோ கீழேயோ ரொம்ப வால்டிலிட்டி இருக்கக்கூடிய பங்குகளாக சிலது இருந்தது. அந்த வகையில் இந்த GM Breweries அப்படின்ற பங்கு அவனும் ஒரு வருஷத்தினுடைய லோ ரேட்டில் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான். அவனுடைய ரிசல்ட்டை வந்து இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு 6.5% இன்னைக்கு ஏறி இருக்கான்னா அவனுடைய Q4 ரிசல்ட்டை மார்க்கெட் பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு அப்படின்றதான் காரணம். ஸோ நிறைய ரிசல்ட்டுகள் தற்போது வந்திருக்கு. ஒரு 5 ஷேர்னு வச்சிங்களேன் முக்கியமான பங்குகளில், அதில் பாதிக்கு பாதி இப்போது வரைக்கும் நல்லா தான் இருக்கானுங்க. ஸோ இந்த GM Breweries குவார்டர்லி ரிசல்ட் 60 கோடியாக கிட்டத்தட்ட 3 மடங்கு தன்னுடைய ரிசல்ட்டை அதிகமாக ஏற்றி கொடுத்தங்காட்டி இவனை பாராட்டி இன்னைக்கு ஒரு 6% ஏற்றி விட்டுருக்காங்க. என்ன இருந்து என்னங்க பிரயோஜனம், இவன்லாம் மேலே 1000 ரூபா பக்கத்தில் இருந்தவன், அங்கிருந்து இவனையெல்லாம் 500 ரூபா வரைக்கும் 600 ரூபா வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நண்பர்களே, இந்த அக்கும்ஸ் ட்ரக்ஸ் அப்படின்ற பங்குல வந்து நேற்று ஒரு சின்ன வால்டிலிட்டி அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ரொம்பவுமே பக்கா ஃப்ளாட்டாக இருக்கான். இந்த சமயத்தில் இந்த பங்கு என்பது 1 இயர் லோ என்பதில் போய்கிட்டு இருக்கு. இந்த பங்குனுடைய Q3 ரிசல்ட் என்பது 66 கோடியாக Q2வும் Q3யும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கொடுத்துருந்தான். அப்போ இவனுடைய Q4 ரிசல்ட் எப்படி வரும்? IREDA மாதிரி நல்லா மேல் நோக்கி வருவானா? GM Breweries மாதிரி ஒரு 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பாவம் இந்த பங்கை வாங்கி வச்சவங்கள கண்டிப்பாக நொந்து நூடுல்ஸாக போய் ஒரு மாதிரி மன வேதனையாக இருப்பாங்க. ஏங்க 1100 ரூபா இருந்த பங்கு 500 ரூபா பக்கம் வந்து படுத்து கிடக்கும் பொழுது இவனுடைய Q4 ரிசல்ட் வந்து காப்பாற்றி விடுமா ஆண்டவா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க FISனா மட்டும் நாங்கள் ஏறிடணுமா, அதெல்லாம் கிடையாது, வந்து எல்லாம் வரிசையை கோருங்க அப்படின்ற மாதிரி பல FISகளை லாக் பண்ணி வச்ச பங்குகளில் இந்த ஆஸ்ட்ரா லிமிடெட் அப்படின்ற ஒரு பங்கு ஒன்று. இந்த பங்குனுடைய முதலீட்டாளர்கள் FIS எல்லாம் பார்த்தீங்கன்னா 21% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பங்கு வந்து மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட 2023 லெவலில் போய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்குனுடைய Q4 ரிசல்ட் அடுத்த மாதம் வரப்போகுது. என்ன பண்ணுறான் அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இவன்லாம் கொஞ்சம் வால்டிலிட்டியான ஆள் தான். ஸோ எல்லாரும் வரிசையாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த பங்கு என்ன பண்ண போகிறான்னு. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி கண் இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க முக்கியமான லெவல்களுக்கு வரும்போது, பிரேக் அவுட்டா பிரேக் டவுனா அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த KEC அப்படின்னு ஒரு பங்கு, உயர்ந்தது வெங்காயத்தின் விலை, உயர்ந்தது தக்காளியின் விலை அப்படின்ற மாதிரி ஏதாவது இந்த உயர்ந்தது இந்த ஷேர் மார்க்கெட்டின் விலை அப்படின்ற மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படின்னு ட்ரேடர்கள் முக்கியமான இது ஒரு இடத்துல இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏதாவது உயர்வு வருமா இல்லை தாழ்வு வருமா அப்படின்ற மாதிரி இந்த KEC இன்டர்நேஷனல் அப்படின்ற பங்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிறதுனால ரொம்பவுமே உன்னிப்பாக ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, நீங்கள் ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாடங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க ஒரு ஸ்டாக்னுடைய இம்பேக்ட், ப்ரைஸ் வந்து மார்க்கெட் ரிஸ்க் இருக்கலாம், பாலிட்டிக்ஸ் ரிஸ்க் இருக்கலாம், அதே மாதிரி ரெகுலேஷன்ஸ் ரிலேட்டடான பாலிசிஸ் ரிலேட்டடான ரிஸ்க் கூட அதை அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓஹோன்னு உச்சத்தில் ஆடிட்டு இருந்தான். ஆனால் இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கும்பாவாக ஆல்மோஸ்ட் 2400 ரூபாய் ரேஞ்சிலிருந்து இப்போ வெறும் 2000 ரூபாயில் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான்.
இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகைக்கடன்கள் வழங்குவதில் சில கைட்லைன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா சமீபத்தில் வந்தது தான். இனி போய் பேங்க்குக்கு பார்க்கணுங்க, நான் வெறும் வட்டியை மட்டும் கட்டி திருப்பி வச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இனி இந்த தடவை வந்து நீங்கள் முழு பணத்தையும் கட்டி கீழே ஏதாவது நகை திருப்பி வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுனாக்கா போய் என்னென்னா அதுக்கு தனியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பாலிசிஸ் என்ன ஏதுன்னு போயிட்டு ஒரு 2-3 மாதம் இருக்குது அந்த வருஷம் முடியறதுக்கு. டக்குனு இப்போ போய் என்னென்னு விசாரிச்சு வச்சிங்க. யாரெல்லாம் நகை கடன் கொடுத்துருந்தீங்களோ இப்போ சமீபத்தில் இன்னொரு 1 மாதம் அல்லது 2 மாதத்தில் எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் நீங்கள் திருப்பி வைக்கலான்ற முடிவில் இருக்கீங்களா, இல்லை அந்த லோனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்து வைக்கலான்ற முடிவில் இருக்கீங்களா? எந்த முடிவில் இருந்தீங்கன்னாலும் சரி, போய் முதல்ல வந்து அது என்ன ஏது பாலிசி ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத கேட்டுக்கிடுங்க. இந்த முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு இப்படி மிக வேகமாக விரைவாக திடீர்னு இறங்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி பாலிசி சம்மந்தப்பட்ட ஒரு அறிவிப்பு ஆர்பிஐலேருந்து வெளியே வந்தது தான். எவனவனோ தப்பு பண்ணிட்டு போயிடுறான், எதனாலேயோ அதில் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால நம்ம நேர்மையாக நம்ம நகையை கொண்டே வச்சு கடனை வாங்கி ஏதோ வீட்டமா சரி போ அந்த ஓடிப்போ அப்படின்னு சொல்லி நகை கொடுக்குறாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சு ஏதாவது நம்ம செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீல. இந்த மாதிரி கோல்டு சம்பந்தம் வேற எவனாவது தப்பு பண்ணுறதுக்கு எல்லாருமே பாதிக்கப்படுற மாதிரி ஆகுது. பார்த்தீங்களா, இப்படித்தான் காலேஜ் படிக்கும்போது ஒருத்தனுக்கு பர்த்டே கொண்டாடலான்னு முட்டை எடுத்து அடித்தோம். கடைசியில் அந்த இடமே நாரி போச்சு. அப்புறம் ஒரு வாரத்துக்கு எவனுக்குமே முட்டையே கிடையாது அப்படின்ட்டாங்க சாப்பாட்டில். நண்பர்களே, நேற்று இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட பங்குகள்லாம் கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருந்தா, இந்த ஃபீனிக்ஸ் மில்ஸ் அப்படின்றதும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மால்ஸு இந்த மாதிரி அவங்களும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு துறையில் தான் இருக்காங்க. அப்போ இந்த ஃபீனிக்ஸ் மில் அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தினுடைய 2025 ஜனவரி லெவலில் வந்து கீழே விழுந்துட்டான். இதை பார்த்ததுக்கப்புறம் ட்ரேடர்கள் வந்து ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. இனி அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி 2025 ஜனவரி லெவலில் வந்து விழுந்துட்டான். அப்படி விழுந்ததுக்கப்புறம் ஒரு முறை மேலே போனால், அடுத்த முறை சிறியதாக போனால், இப்போ 3ஆவது முறை என்ன பண்ண போகிறான் அப்படின்னு ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க. அது எதாக இருந்தாலும் 2-3 மாதம் கழித்து பார்த்தா தான் கீழே போனானா மேலே போனானான்றதே தெரிய வரும். நண்பர்களே, சமீபத்திய நாட்களில் பல பங்குகள் பெருசாக வாலட்டிலிட்டி என்பது காட்டவே இல்லை. ஆனால் டாடா ஸ்டீல் அப்படின்ற பங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது சமீபத்தில் காமிச்சிருந்தான். இனி அடுத்தது அவன் என்ன பண்ண போகிறான் அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களில் அப்படின்னு பல பேர் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கறி விருந்துக்கு போய் நம்ம 3 பந்தி பரிமாறிட்டு கடைசியில் 4ஆவது பந்தியில் போய் உட்காரலான்னா உங்களுக்கு கறி இல்லை, இந்தாங்க முருங்காய் சாம்பார்னு முருங்காய் சாம்பாரை ஊற்றி விட்ட மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயே பெரிய ஆளாக இருந்தவன் இந்த ஏபிபி அப்படின்ற ஷேர். அந்த ஏபிபி ஷேர்னுடைய ப்ரைஸ் வரலாறு எடுத்து பார்த்தா சின்ன குழந்தைய கூட விசில் அடிக்கும். 2020 வெறும் 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து போனால் கிட்டத்தட்ட 9000 ரூபா வரைக்கும் போனவன் தான். அதுக்கப்புறம் இப்போ 5392 வந்து விழுந்தது மட்டும் இல்லாமல் இன்னும் அவனால் ஒரு 50 days மூவிங் ஆவரேஜை கூட ஜம்ப் பண்ண முடியாமல் அவன் மார்க்கெட்டே கொஞ்சோண்டு 200 days மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் வந்து டச் பண்ணிட்டான் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸேவும். ஆனால் பாவம் இந்த ஏபிபி இண்டியனால இன்னும் 50 days மூவிங் ஆவரேஜே தாண்ட முடியாமல் பாவம் இருக்குது. உங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு இந்த ஸ்டாக் மார்க்கெட் உலகமே ஏக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. உன்னால எனக்கு ஒரு நன்மையாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சில பேர் வந்து கணவன்மார்களை பார்த்து பேசுவது உண்டு. அது மாதிரி தான் இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு கிளீன் போல்ட் ஆயிட்டான். அந்த பங்கு என்ன நஷ்டம் அடைஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்கா இல்லைன்னா கிடையாது. சமீபத்தில் எந்த ஒரு குவார்ட்டர்லையுமே இது வரைக்கும் அவன் நஷ்டம் என்பது அடையல. இருந்தாலும் பாவம் கிளீன் போல்ட் ஆகி 1700 ரூபாயெல்லாம் இருந்த பங்கு தற்போதைக்கு 1200 ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இவனுடைய Q4 ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு கடன் இல்லாத கம்பெனியில் பல பேர் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டிஐஎஸ்னுடைய சமீபத்திய ஹோல்டிங் பேட்டர்ன் டிசம்பர் குவார்டர் என்பது தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சோண்டு இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இந்த ஷாஃப்லர் அப்படின்றது ஆட்டோ செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் வந்து நல்லா எழுச்சியில் இருந்தப்ப 2021-22 பார்த்தீங்கன்னா இவனை கையிலேயே பிடிக்க முடியல. இவன் பாட்டுக்கு அப்படியே மேல் நோக்கி போய்கிட்டே இருந்தான். 4500 வரைக்கும் போனவன் இப்போ மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியில் 3000 இருக்கான். ஸோ ஆட்டோ பங்குகள் இன்னைக்கு 1-2 ஜேபிஎம் ஆட்டோ அப்படின்னு ஒரு பங்கு, அந்த மாதிரி சில ஆட்டோ பங்குகள்லாம் சமீபத்தில் நேற்று கூட டாடா மோட்டர் கூட ஏற்றி விட்டுருந்தாங்க. அது மாதிரி சில ஆட்டோ பங்குகள்லாம் பாசிட்டிவ் மொமெண்டம்ல இருக்கிறதுனால இவனுடைய Q4 ரிசல்ட் இது வரைக்கும் இவனுடைய ஏர்னிங்ஸை யாரும் அசைக்கவே முடியல. என்னதான் முன்ன பின்ன அப்படின்ற மாதிரி டாடா மோட்டரே பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக பெருசாக சேல்ஸ் என்பது அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு.
ஆனால் இவனுடைய லாபம் என்பது அசைக்க முடியாததாக தொடர்ந்து கண்டினியூஸாக ஒரே மாதிரி 200 கோடிக்கு மேலே, அதே சமயம் 250 கோடிக்கு கீழே அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். இப்போ வரக்கூடிய Q4 ரிசல்ட்லையும் இதே மாதிரி 250 கோடி கொடுத்துட்டா நீ கெத்துதாயா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த சீசனில் மாங்காயா தேங்காயா கொய்யாக்காயா அப்படின்ற மாதிரி சோலார்னு அன்னைக்கு பேர் எழுதி போட்டால் போதும் உடனே அதை தூக்கி விட்டாங்க. ரயில்வேன்னு பேர் எழுதி போட்டால் போதும் உடனே அதை தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. பப்ளிக் செக்டர் பேங்குகள் அப்படின்னு பேர் எழுதி போட்டால் போதும் உடனே இந்த PNB அது இதுன்னு எல்லாம் தூக்கி விட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இந்த சோலார் அப்படின்ற பங்கை பயங்கரமாக பறக்க விட்டாங்க. கடைசியில் எல்லாம் இப்போ படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த அக்மி சோலாரில் சமீபத்திய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தொடர்ந்து 3 முறையாக ஒரு குறிப்பிட்ட லோ என்பதை ஏற்படுத்தியிருக்கான். இனி இந்த லோவை இந்த வருஷத்தில் உடைக்க போகிறானா இல்லை இந்த லோவை காப்பாற்ற போகிறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். ஆனால் தற்போதைய தேதியில் 3 லோக்களை வைத்த ஒரே லோக்களை வைத்த ஒரு பங்காக இந்த அக்மி சோலார் அப்படின்றதுல ஒரு தகவல் இருக்கு. நண்பர்களே, மிகப்பெரிய பங்கு பேசப். இவன் எவ்வளவு தூரம் இயர் ஹையிலிருந்து கிராஷ் ஆயிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ப முடியாத அளவுக்கு வீழ்ச்சி. அதாவது இந்த கம்பெனியினுடைய உச்சம், இந்த ஒரு வருடத்தினுடைய உச்சம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 8500 ரூபா. எவ்வளவு பெரிய கம்பெனி பாவம், அவனே கீழே இறக்கி விட்டுருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். பாவம் 4500 ரூபாயில் இப்போ இப்போ ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லா நிறைய பெரிய பங்குகளும் அந்த 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. வெடிச்சு மேலே போகிறதா இல்லை வெடிச்சு கீழே இன்னொரு 20-30% இறங்குறதா அப்படின்னு ஏகப்பட்ட பங்குகள் டெசிசிங் பாயிண்டில் இருக்கான். இன்னொரு 3 மாதம் கழித்து பார்த்தா நிறைய பேர் வாயை புழக்கிற மாதிரி இருக்கும். அடங்க அப்பா, என்னடா 2-3 மாதத்துல இப்படி ஏறிட்டானு. அதுவும் இல்லாமல் இன்னொரு 2-3 மாதம் கழித்து பார்த்தா வேறு மாதிரி கூட இருக்கலாம். அடடா இப்போ தான் ஒரு 30% ஏறி வந்தான், அப்புறம் பார்த்தா மறுபடியும் 30% இறங்கிட்டான் அப்படின்ற மாதிரி. இதில் எந்த வாய் எதை பற்றி பேச போகுது அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் பல்வேறு பங்குகள் கரெக்டாக ஒரு டெசிஷன் பாயிண்டில் இன்னைக்கு தேதியில் நிற்கிது. அதை கரெக்டாக கணிக்கிறவங்களுக்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பரிசு என்பது கிடைக்கும். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு சூப்பரான கேட்ச் பிடிச்சாயா அப்படின்ற மாதிரி கிரிக்கெட் மாதிரியே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒன்று இருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். சூப்பராக கேட்ச் பிடிச்சி மறுபடியும் மேலே தூக்கி விட்ட மாதிரி ஏதாவது ஒரு பங்கு சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சொல்லுவேன் டக்குன்னு, BLன்னு ஒரு பங்கு. இந்த BLல மிகப்பெரிய பங்குதாரர்கள் அல்லது பெருமைக்குரிய பங்குதாரர்கள் பார்த்தா நம்ம பிரசிடென்ட்டே 51% வச்சிருக்காரு ஹோல்டிங் இந்த BL அப்படின்ற பங்குல. தற்போது வரைக்கும் அது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய, லாபம் வளர்ச்சி அடையக்கூடிய, அதாவது லாபம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வேற, லாபத்திலேயே வளர்ச்சியா இருக்கிறது, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth இருக்கிறது என்பது வேற. அந்த மாதிரி ஒரு பெருமைக்கு உகந்த பங்காக இந்த BL அப்படின்ற பங்கு இருக்கு. இவன் டக்குன்னு சமீபத்தில் உளுந்தான். பல பேர் இந்த பங்குகளை கரெக்டாக கேட்ச் பிடிச்சி சிறிய அளவில் வருமானம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த 2025 மட்டும் 3 முறை பண்ணி 4 முறையும் பண்ணிட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக அருமையான கேட்சாக சமீபத்தினுடைய வீழ்ச்சியில் இந்த BL பங்கை தான் நான் பார்க்குறேன். இப்போ தான் 260க்கு ஆடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா டப்புக்குன்னு 293 வந்துட்டான். நண்பர்களே, நம்மள நிறைய பேர் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பல்வேறு பங்குகள் நஷ்டத்தை குறைச்ச மாதிரி பாதி ஏறி வந்திருக்கான். ஆனால் மன வருத்தமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி IOP ஷேரினுடைய விலைகளை வச்சிருக்கிறவங்க தான். இவன்லாம் 80 ரூபாயிலிருந்து இறங்கிக்கிட்டு இருக்கான். டே, ஏதாவது ஒரு தடவை தான் ஏறி வாயா அப்படின்ற மாதிரி இந்த ஷேரினுடைய விலை இப்போ வரைக்கும் ஏறி வராதனால இந்த ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு மன வருத்தம். ஏங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியும் ஒருத்தர் போய் பங்கெடுத்து பார்ப்பாங்க. போன வருஷத்தினுடைய லோ அல்லது போன மாதத்தினுடைய லோ வந்ததுன்னா சரி, சப்போர்ட்டில் இது வந்ததுன்னா இது ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கிறவங்களே கும்பா பாட வச்ச ஒரு பங்காக இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 2025 ஒரு லோ போட்டிருக்கான், மறுபடியும் அந்த லோ இது வந்தால் ஒரு வேளை தப்பிச்சுக்கலாமோ அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருப்பாங்க. அது மாதிரி ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களே ஒரு மாதிரி கும்பா பாடி வைத்த ஒரே பங்காக சமீபத்தில் பல்வேறு பங்குகள் கொஞ்சம் மேலே ஏறி வந்துட்டான். இருந்தாலும் மன வருத்தம் அடையக்கூடியவங்க எல்லாம் வரிசையில் நில்லுங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷேர் பங்கை ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு மாதிரி நிற்பாங்க. நண்பர்களே, எக்ஸைட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு பங்குல இன்னும் ஒரு மகிழ்ச்சி பாருங்க. கடந்த ஒரு மாதத்தினுடைய உச்சியாக 13% ஏறி உச்சியில் ஆடிக்கிட்டு இருக்கான், ஒரு மாதத்தினுடைய உச்சியில். ஸோ இப்படி இருந்தால் சந்தோஷம் வருமா இல்லை இப்படி இருந்தால் சந்தோஷம் வருமா? இப்படி இருந்தால் தான் சந்தோஷம் வரும். அதனால் நண்பர்களே, நம் கண்டறிந்த உண்மை என்னென்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் கூட வராது.
இந்த மாதிரி ஒரு வாலட்டிலிட்டியான பங்கா இருந்தாலும் நம்மளுக்கு சந்தோஷம் வரும், இப்படி ஏறிக்கிட்டு இருக்கிற பங்கா இருந்தாலும் சந்தோஷம் வரும். இப்படி மட்டும் போய் ஒன்றுல மாட்டிக்கிட்டாக்க அப்புறம் கும்பாதான். நண்பர்களே, இந்த கல்யாண் ஜுவல்லரி அப்படின்ற ஷேரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் ஒரு மாதிரி பொறுமை இழந்து அடுத்தது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அப்படின்றது வந்த பொழுது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இந்த பங்கை வந்து ஸ்வங்கினி கீழே இறக்கி விட்டுட்டாங்க. இறக்கி விட்டவங்க என்ன பண்ணாங்க, இந்த பிப்ரவரி மாதம் அந்த ஜனவரி மாதத்துல இருந்த வந்த லோவை இந்த பங்கு கெட்டியாக பிடிச்சிக்கிச்சு. அதை உடைக்க மாட்டேங்கிறான். மேலே ஏறி துப்புன்னு கீழே விழுந்தான். மறுபடியும் அதே இடத்துல கொஞ்சம் ரெக்கவரி ஆகி போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த பங்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு மாதத்தினுடைய ஹையில் இருக்கான். ஸோ இந்த ஒரு மாதத்தினுடைய ஹைக்கு வந்தவன் இனி என்ன பண்ணுவான், மறுபடியும் தன்னுடைய ஹையை தாண்டி ஒரு 600-700 போவானா, இல்லை மறுபடியும் கீழே 400 ரூபா பக்கத்தில் வருவானா, அடுத்தது என்னன்னே தெரியாமல் ட்ரேடர்கள் பொறுமை இழந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரா இருந்தாலும் பொறுத்து தான்ப்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி பங்குகளினுடைய விலைகள் எப்பவுமே அவன் வேலையை அவனுக்குன்னு எப்போ ட்ரிகர் பாயிண்ட் கிடைக்குதோ அப்போதான் அவன் பண்ணுவான். அந்த ஒரு விஷயத்தினாலே எப்போ விடை கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த கல்யாண் ஜுவல்லரியில். நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.